ஹே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க டானியா பேசுறேன். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் எது பத்தினா, ஆன்லைன்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறத பத்தி, ஆன்டர்பிரினர்ஷிப் பத்தி, அப்புறம் வந்துட்டு எப்படி நீங்க ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றத பத்தி தான் இந்த சேனல். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இப்போ புதுசா நீங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்றீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்றது டானியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ வந்து நான் காமிக்க போறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னென்னலாம் பண்ணுவேன், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நடுவுலேயே எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க. அப்போது வந்து ஃபுல்லாக நான் என்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு புரியாது. ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் கிரியேட் பண்ண போகிறேன், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ டெக் ரிவ்யூஸ் அப்படின்றது அதுதான் உங்கள் டாபிக் அப்படின்னு சொன்னால், அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாகவே நீங்கள் வீடியோஸ் போடணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நீஷ் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு நீங்கள் அது எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கணும். ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு டாபிக், இப்போ அவங்களுக்கு ஒர்க் ஆகுது, அதே மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணனா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இதுக்குள்ளே இறங்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட காம்படிட்டர்ஸ், அதாவது இப்போ 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 ஒரு டெக் ரிவ்யூஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா, ஸோ அந்த ரிலேட்டடாக அந்த நீஷில் வந்துட்டு யார் யார் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அவங்களோட வீடியோக்குள்ளே போயிட்டு மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் அப்படின்னு போய் பார்த்து, என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க, லைக் எந்த வீடியோலாம் பாப்புலராக இருக்குது அப்படின்லாம் பார்த்து, நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். ஸோ கீவேர்ட் ரிசர்ச், ஸோ ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும், ஸோ என்ன மாதிரி டைப் ஆஃப் கீவேர்ட்லாம் நிறைய சர்ச் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் யூடியூப் வந்து வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும். ஸோ நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பாப்புலரான கீவேர்டோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வீடியோ டைட்டிலாக போடலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில் ஓகே. ஸோ நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணும்னா, ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்படி டக்குன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு போட போட தான் வரும். ஸோ இப்போது ஒரு ஃபர்ஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தான் வருது, எனக்கு கொஞ்சம் வியூஸ் தான் வருது, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வருதுன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி டைட்டிலை அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் வந்து எப்படி போடுறாங்க, உங்கள் மற்ற யூடியூபர்ஸ் அதே நீஷில் இருக்கவங்கலாம் என்ன மாதிரி டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ நிறையா கொச்சன்னு நிறைய போட தேவையில்ல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் அந்த கீவேர்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் மனசில் வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் திங் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி டைட்டில் கிரியேட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோஸ்க்கு. ஸோ செகண்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா, தம்ப்நெயில் வந்துட்டு நல்லா இருக்கணும். ஓகே. ஸோ தம்ப்நெயில்லாம் என்னென்னா, இப்போ யூடியூப் போனீங்கன்னா இந்த சின்ன சின்ன இமேஜஸ்லாம் தெரியுதுல்ல, ஸோ இதுதான் வந்து தம்ப்நெயில். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கணும். பார்த்தோன்னே வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு மக்களுக்கு கண்டிப்பாக புரியணும். ஸோ ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கிடைக்கிறது உங்களோட சேனல் பற்றி. ஸோ அதனால உங்கள் தம்ப்நெயில்லாம் வந்துட்டு நல்லா இருக்கணும். ஒரு கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்லுவாங்க, சிடிஆர்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிடிஆர் வந்துட்டு ஒரு 5%க்கு மேலே இருந்துச்சுன்னா அது நல்ல சிடிஆர். ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் நீங்கள் பார்த்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் பாருங்கள், நல்லா அட்ராக்டிவாக இருக்கா, ஸோ பார்த்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ அது மாதிரி தம்ப்நெயில்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ மேபி உங்கள் பிக்சர் வச்சுருக்கலாம். ஸோ மேபி மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு ஒரு ஐடியா தெரியும். ஸோ இது மாதிரி உங்கள் பிக்சர் வச்சு என்ன டாப்பிக்கோ அதை பற்றி நீங்கள் போடலாம். ஃபுல்லாக என்ன விஷயம்னு வீடியோ பற்றி தெரியாமல், ஸோ ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி, ஓகே இந்த வீடியோ இதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிவீல் பண்ணாமல், ஃபுல்லாக அதை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் ஒரு சின்ன ஒரு க்ளூ வச்சு நீங்கள் அதை சொல்கிற மாதிரி இந்த தம்ப்நெயில் இருக்கணும். ஸோ அதுதான் செகண்ட் திங் நீங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது தான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டும். ஸோ தேர்ட் விஷயம் என்னென்னா, ஸோ குட் ஹூக் கிரியேட் பண்ணணும். ஸோ ஹூக்குனா என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் யோசிக்க தேவையில்ல. ஸோ ஹூக்குனா இப்போது என்னோடய வீடியோ இப்போது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கல்ல, ஸோ என்னோடய வீடியோ ஓப்பன் பண்ணோடனே நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, வணக்கம் எப்படி இருக்கீங்க, நான் வந்து டானியா பேசுகிறேன், என்னோட சேனல் எதை பற்றினா அப்படின்லாம் சொல்கிறேன்ல. ஸோ அதுதான் ஹூக். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். ஸோ இப்போ யார் உங்கள் வீடியோ பார்க்குறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்க அட்டென்ஷனை ஹாய் எப்படி இருக்கீங்க, வணக்கம் எப்படி அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அட்டென்ஷன் வந்து உங்கள் மேலே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஹூக். அப்புறம் வந்து
வேற என்ன ஹூக்ல வந்து என்ன போலாம் அப்டின்னா, இப்போ இந்த வீடியோ எத பத்தி? ஏன்னா நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி, நான் சொல்றேன் இது மாரி இந்த வீடியோல நான் என்ன உங்களுக்கு சொல்லப் போறேன்னா, இப்போ வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இல்லன்னா, எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நெறைய வர வைக்கிறது அப்டின்றத பத்தி தான் இந்த வீடியோன்னு நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்ல. ஸோ அதுதான் ஹூக். ஸோ அவங்க எந்த எந்த ரீசனுக்காக உங்க வீடியோ பார்க்குறாங்களோ, அந்த ரீசன நீங்க ஸ்டார்ட்டிங்லயே குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்க வீடியோவ பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க வீடியோவ கொஞ்சம் நெறைய நேரம் பார்த்தாங்கன்னா, யூடியூபே உங்க வீடியோவ ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கும். உங்க வீடியோவ நெறைய டைம் வந்துட்டு யூடியூபோட ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் ஹூக் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ குட் ஹூக்ன்றது இதுதான் உங்க 3 பாயிண்ட். இத நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்த மெயினான விஷயம் என்னன்னா, குவாலிட்டி கன்டென்ட். ஸோ குவாலிட்டி கன்டென்ட்னா, நீங்க போட வேண்டிய கன்டென்ட் இல்ல வீடியோ நீங்க போடுறீங்க. யூடியூப் போடுறது நல்ல ஒரு கருத்துள்ள வீடியோவா இருக்கணும். நீங்க வந்துட்டு சும்மா போடணும் அப்படின்றதுக்காக வீடியோ போடக்கூடாது. அது நீங்க அந்த வீடியோ போட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகுதா அப்படின்னு யோசிச்சு மட்டும் அந்த வீடியோவ போடுங்க. சும்மா நீங்க வந்துட்டு ஒரு எனக்கு வியூஸ் வரணும், நான் இத வச்சு நான் காசு பண்ணணும், அந்த ரீசனுக்காக போட்டீங்கன்னா, லைக் அது வந்து நிஜமாவே அப்படியே தெரியும் வெளியில. ஸோ இந்த ரீசனுக்காக தான் அவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசனுக்காக போடாதீங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ற ஒரு இன்டென்ஷனோடயே வீடியோ போட்டீங்கன்னாவே, லைக் மக்களுக்கே புடிக்க ஆரம்பிச்சுடும். ஸோ குவாலிட்டியான கன்டென்ட்டா இருக்கணும் உங்க வீடியோ. ஸோ நீங்க குவாலிட்டியான கன்டென்ட் போட்டா, அவங்க வந்துட்டு பார்த்து இப்ப யார் பார்க்குறாங்களோ, அவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவாங்க. "ஏய் இவங்களோட வீடியோ போய் பாரு, நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2, 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலே உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 2 வரும், ஒரு நாளைக்கு 3 வரும். ஸோ அது மாரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எப்படின்னா, யூடியூபும் ஷேர் பண்ணும். உங்க நல்ல குவாலிட்டி கன்டென்ட் இருந்துச்சுன்னா. அது இல்லாம மக்கள் பார்க்குறவங்களும் அடுத்தடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட சேனல போய் பாருங்களேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குட் குவாலிட்டி கன்டென்ட் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கிவ் சம்திங் ஆஃப் வேல்யூபிள் ஃபார் ஃப்ரீ. என்ன பண்ணணும்னா, நீங்க இப்போ சப்போஸ் உங்க வீடியோ யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரீ கிவ் அவே மாரி குடுக்கலாம். ஸோ ஃப்ரீ கிவ் அவேன்றது ஒரு வேல்யூபிளான ஸ்டஃப் ஏதாவது. ஸோ ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு குக்கிங் சேனல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீயா நீங்க என்ன மாரி குடுக்கலாம். ஸோ ஒரு ரெசிபி லிஸ்ட் மாரி குடுக்கலாம். ஒரு சின்ன பிடிஎஃப் ஃபைல் மாரி அவங்க அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிற மாரி, அந்த மாரி பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு நீங்க அவங்களுக்கு ஃப்ரீயா தரலாம். ஸோ இது மாரி ஃப்ரீ கிவ் அவேஸ்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஏன்னா, யாராவது உங்க வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க பார்த்துட்டு வந்துட்டு, "ஓ பரவாயில்லையே! இவங்க வந்துட்டு ஃப்ரீயாவே நம்மளுக்கு கன்டென்ட் குடுக்குறாங்களே! யூஸ்ஃபுல்லான ஸ்டஃப் தராங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மத்தவங்க கிட்டயும் அத சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீயான கன்டென்ட் வந்துட்டு வேல்யூபிளான கன்டென்ட், ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் வந்து ஃப்ரீயா நீங்க வந்து குடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ கூட்டுறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொரு நல்ல வழி சப்ஸ்கிரைபர்ஸ கூட்டுறதுக்கு எதுன்னா, ஷேர் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியால நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு Facebook அக்கவுண்ட் இருக்கு, இல்லன்னா ஒரு Instagram அக்கவுண்ட் இருக்கு, இல்ல நீங்க வேற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, மோஜி இந்த மாரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்கன்னா, என்ன பண்ணலாம்னா, நீங்க அதுல ஷேர் பண்ணலாம். ஸோ Facebookல நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன வீடியோஸ் இங்க நீங்க YouTubeல போடுறீங்களோ, அதே வீடியோஸ நீங்க Facebookல அத நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சப்போஸ் அது புடிச்சிருந்துச்சுன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாரி சோஷியல் மீடியா மூலமா இன்னும் நீங்க நெறைய ஆடியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணலாம். அதனால தான் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணணும்னு சொல்றேன். ஆனா, இன்னொரு ஒரு விஷயம் என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்டின்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு சேனல் கிரியேட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவாங்க. அவங்கள எல்லாரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஆனா, அதுல கொஞ்சம் நல்ல விஷயமும் இருக்கு. ஆனா, அதுல என்ன கெட்ட விஷயம் இருக்கு அப்டின்னா, சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அதுல பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா, ஒரு கொஞ்சம் டைம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சும்மா சப்ஸ்கிரைபர்ஸா இருப்பாங்களே தவிர, அவங்க யூசுவலா வீடியோஸ பார்க்க மாட்டாங்க. யூசுவலா அவங்க வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, யூடியூப் வந்துட்டு உங்க கன்டென்ட்ட கொஞ்சம் ஷேர் பண்றதுக்கு நிறுத்தும். ஏன்னா, உங்க சப்ஸ்கிரைபர்ஸே பார்க்க மாட்றாங்க. எப்படி மத்தவங்க பார்ப்பாங்கன்ற மாரி ஒரு இது வந்துரும். ஸோ அதனால நீங்க சப்போஸ் இப்போ ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றீங்கன்னா, அ நான் வந்துட்டு யூசுவலா நான் கிரியேட் பண்ணும்போது நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்ல. ஸோ அது மாரி நீங்களும் நீங்க சேனல் கிரியேட் பண்ணும்போது, ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா கூட நல்லது தான். ஏன்னா, ஆர்கானிக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கணும். யூடியூபோட அல்காரிதம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால நீங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லாம இது மாரி ஷேர் பண்ணீங்கன்னா ஓகே. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்காதீங்க. ஏன்னா அது அல்காரிதம்க்கு அது வொர்க் ஆகாது. ஏன்னா அவங்க வாட்ச் பண்ணலன்னா
அது உங்களுக்கு ஒரு சேனல்ல ஒரு நெகட்டிவ் இது மாரி வந்துரும். ஸோ யூசுவலா அது மாரி பண்ணாதீங்க. ஸோ சில பேருக்கு அது மாரி ஷேர் பண்ணா ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணா வொர்க் ஆகும். சில பேருக்கு வொர்க் ஆவாது. ஸோ அத நீங்க யோசிச்சு அதுக்கேத்த மாரி டிசைட் பண்ணிக்கோங்க. கடைசி விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கீப் அப்லோடிங். ஸோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீடியோஸ். ஸோ நீங்க வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க அப்டின்னா, உங்களோட யூடியூப் குரோத்துக்கு அது ஹெல்ப் ஆவாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, கன்டினியூஸா வீடியோ போட்டுட்டே இருங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்க டெய்லிக்கும் கூட போட தேவையில்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ, இல்ல வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ. ஸோ ஆனா அந்த டைமுக்கு, அந்த ஷெட்யூலுக்கு கீப் அப் பண்ணுங்க. இப்போ ஒரு டியூஸ்டே போடுறீங்க அப்டின்னா, இப்போ ஒரு டியூஸ்டே, ஆ தேர்ஸ்டே. ஸோ டியூஸ்டே, தேர்ஸ்டே அப்புறம் சாட்டர்டே போடுறீங்க அப்டின்னா, அந்த 3 நாளு கண்டிப்பா போட்டுருங்க வீடியோ. அப்புறம் ஒரு கரெக்ட்டா ஒரு குறிப்பிட்ட டைம். இப்போ ஒரு 6 மணிக்கு போடுறீங்க, இல்ல ஒரு 5 மணிக்கு போடுறீங்கன்னா, கரெக்ட்டா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு கரெக்ட்டா வீடியோ போட்டுருங்க. ஏன் அப்டி சொல்றேன் அப்டின்னா, கரெக்ட்டா இப்போ அந்த டைமுக்கு நீங்க கரெக்ட்டா போடுறீங்கன்னா, மக்களுக்கு வந்து தெரியும். ஓகே இவங்க இப்ப தான் வீடியோ போடுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு. அதனால கரெக்ட்டா அந்த டைமுக்கு பார்க்கும்போது, ஸோ யூடியூப் அல்காரிதம்க்கு அது வொர்க் ஆகும். ஸோ அதனால யூடியூப் வந்துட்டு உங்க கன்டென்ட்ட இன்னும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ நீங்க கூட்டணும்னா. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கும் தான். ஆனா நீங்க கண்டிப்பா அத பண்ணணும். யூடியூப் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழ. நான் வந்துட்டு ரிப்ளை பண்றேன். அப்புறம் இந்த மாரி கன்டென்ட் உங்களுக்கு இன்னும் நெறைய பார்க்கணும், நெறைய வீடியோஸ் இந்த மாரி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நெறைய வீடியோஸ் போடுவேன். நீங்க எப்ப வேணும்னாலும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான் காய்ஸ். உங்கள நெக்ஸ்ட் வீடியோல நான் பார்க்குறேன்.